விஜய் விஷால் அவர்கள் பிக் பாஸ் சேலரியில அன்ஷிதாவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கிஃப்ட் வாங்கி தந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு சீசனில் முத்துக்குமரன் அவர்கள் டைட்டில் வின் பண்ணியிருந்தாரு. விஜய் விஷால் அவர்கள் 3வது செலக்ட் ஆகியிருந்தாரு. அண்ட் விஜய் விஷால் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருந்து வந்துட்டு இருக்கு. மேலும் தொடர்ந்து அவரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவரோட பிக் பாஸ் சேலரியில அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்ஷிதாவுக்கும் ரொம்பவே சூப்பரான கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான். பிக் பாஸ் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது விஜய் விஷால் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 அப்படின்னு சம்பளம் பேசப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 105 நாட்கள் அவர் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,50,000 கிடைச்சிருக்கும். இதில் ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது ஒரு நபருக்கு ஒரு 20,000 30,000 அப்படின்னு எடுத்து அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவருக்கு ரொம்பவே க்ளோஸான ஒரு பர்சன் அப்படின்னா சொல்லவே வேணாம். அது சத்யா மற்றும் விபி, இவங்க 2 பேரும் தான். சத்யாவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ரொம்பவே பிராண்டடான ஷூ வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த போட்டியில் ஒரு தடவை அவரோட ஷூவை வந்து அழுக்கு பண்ணிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால. அடுத்து விபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு செயின் ஒன்று வாங்கி கொடுத்துருந்துருக்காராமா. இது மட்டும் இல்லாமல் அன்ஷிதா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அன்ஷிதா வந்து ரொம்பவே க்ளோஸான ஒரு பொண்ணு. அந்த ஒரு காரணத்தினால அன்ஷிதாவுக்கு பார்த்தீங்கன்னா தங்க செயின் ஒன்று எடுத்து கொடுத்துருந்துருக்காரு. கிட்டத்தட்ட அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50,000 மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தன்னோட நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அதன்படி விபி, அன்ஷிதா, ஜெஃப்ரி அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சில கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு, பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை தான் பிக் பாஸ் சேலரியில் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அவர் பணம் வந்து ஜெயிச்சிருந்தார் இல்லையா, ஒரு 5 லட்சம், அதை பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா கிட்ட கொடுத்துருக்காரு. பேலன்ஸ் பணத்தை பூரா அவங்க அப்பாட்ட கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, என்னோட செலவுக்கு நான் வந்துட்டு இதுக்கப்புறம் சினிமாவை நம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அன்ஷிதாக்கு ஸ்பெஷலாக செயின் எடுத்து கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே என்னது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் எழுப்பியிருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் கஞ்சா கருப்பு மேலே ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கஞ்சா கருப்பு அவர்கள் சென்னை மதுரவாயிலில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காரு. அந்த வீட்டோட ஓனர் தான் ரமேஷ் அவர்கள். ஆரம்பத்தில் அந்த வீட்டுக்கு வந்து நான் ஷூட்டிங் வந்தால் மட்டும் தங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரதில்லை, அந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இவர் அந்த வீட்டுக்கு வாடகையும் கொடுக்காம இருந்திருக்காரு. இவர் வீட்டுக்கு விட்டுருந்தவங்க பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது, இது மட்டும் இல்லாமல் வேறு தகாத செயல்களில் ஈடுபடுறது அப்படின்னு அந்த வீட்டை ஒரு குட்டி லாஜாவே மாற்றிருக்காங்க. இது குறித்து இவர்கிட்ட பேசினாலுமே சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. மேலும் இதே மாதிரியான ஒரு நிலைமை நீடிக்கிறதுனால ரமேஷ் அப்படிங்கிறவர் போலீஸில் கேஸ் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக வாடகையை தரல. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீட்டை இன்னொருத்தருக்கு ஒரு வாடகை விட்டுருக்காரு அப்படிங்கிற பேரில் கேஸ் போயிருக்கு. கஞ்சா கருப்பு அவர்கள் மேலே சடனாக இப்படி ஒரு விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் காமெடியாக கலக்கிட்டு இருந்தவர் இப்போ இப்படி ஆகிட்டாரே அப்படிங்கிற வருத்தம் தான் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.